எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி லன்ச் பார்க்கலாம். லன்ச் என்னென்னா வெறும் சாம்பார், பீட்ரூட் பொரியல், கருவாடு தான். கருவாடு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது, எனக்கும் பிடிக்காது அதிகமாக. எப்பயாவது 1-2 சாப்பிடுவேன். இது யாருக்கு செய்கிறேன்னு சொல்கிறேன். இந்த சாம்பாரில் காய்கறி போடாததுனால நாங்கள் வெறும் சாம்பார் சொல்லுவோம். காய்கறி போட்டால் சாம்பார் சொல்லுவோம். 2 ஒன்று தான். இல்லை, இதில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, ஒரு 2 பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலை பார்க்கலாம். அடுத்து என்ன வேலை? கருவாடு ஊற வைக்கிற வேலை. கருவாடு நல்லா வாஷ் பண்ணி ஆயிடுச்சு. இல்லை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இது யாருக்குன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு மாசமாக இருக்குது. அதுக்கு என்னோடய சமையல் தான் கொஞ்சமாவது அதுக்கு சாப்பாடு இறங்குது. அது சாப்பிட்டு பார்த்து தான் சொன்னாங்க. அதனால நான் எது செஞ்சாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்றேன். அது சில நேரம் மாசமாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். வேறு ஒருத்தவங்க யாராவது சமைச்சு கொடுத்தா கொஞ்சமாவது இறங்கும், இல்லைன்னா வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு தான் அந்த கொடுப்பனை கிடையாது, நமக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது. நமக்கு செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை. நம்மளாவது ஒரு பொண்ணுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு தான் எது செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம். பீட்ரூட் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவாடு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சமான வீடியோ தான், சீக்கிரமாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருவாடு ஃப்ரை பண்ணியாச்சு. கருவாடு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடாய் வச்சு கடலப்பருப்பு, கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக உளுந்து போட்டு தாளித்து வெங்காயம், தக்காளி கொஞ்சமாக தாளித்து சாம்பாரில் போடுறதுக்கு தான் இது. தாளித்து கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி பருப்பில் எடுத்து கொட்டிக்கலாம். இந்த பருப்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், தண்ணியாக இருக்காது. திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடிஷ் இந்த 2மே வச்சு சாப்பிட்டா கரெக்டாக மேட்ச் ஆகும். இதை நம்ம வேக வச்சுருக்க பருப்பில் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு பக்கத்து அடுப்பில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த அடுப்பில் பீட்ரூட் பொரியல் எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஆயிடுச்சு. இப்போது நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காயில் எப்பயுமே ஒரு 2 பச்சை மிளகா இல்லைனா 2 காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி போடுவேன். அது நல்லா காரம் பேலன்ஸ் ஆகும். ஆனால் நான் இப்போ 2மே போடல, மறந்துட்டேன். வெறும் தேங்காய் தான் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் அந்த பீட்ரூட் கலர் தேங்காயில் வரத்துக்கு முன்னாலே இறக்கிடுங்க. அப்போ தான் அந்த வெள்ளையும் பீட்ரூட் கலரும் பார்க்க நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் பொரியல், சாம்பார், கருவாடு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.